சிம்மம் காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசி சூரியனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த ராசிக்கு குரு பயிற்சி எப்ப வருது? ஏன்னா நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடந்த வருடங்களா பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்போ கடக ராசின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகக்கூடிய தருவாயில, இந்த ஜூன் 1 தேதி அன்னைக்கு உச்சமாகக்கூடிய தருவாயில உச்சமாக போறாரு. பட் என்ன ஒரு விஷயம்னா, சிம்ம ராசிக்கு இதுக்கு முன்னாடி வரைக்குமே ராகு தன்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அதாவது குரு பகவான் ராகுவை தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. பட் இப்போ வந்து குருக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ராகு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா சிம்ம ராசியிலே கேது உட்காந்து 7ல ராகு. இனிமே நான் தான்ப்பா ராஜா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி குருவோட பார்வையே இல்லாம இயங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் வருது. பட் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3 முக்கியமான வீடுகளை பாக்குறாரு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா என்னதான் இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு 18 மாதங்களுக்கும் ஒரு வாட்டி நடந்தாலும் கூட குருவோட பார்வை வந்து ஒரு வித விஷயங்களை நமக்கு நிச்சயமாக சொல்லும். அதுல முதல்ல பாருங்க, குருவோட பார்வை வந்து 4ஆம் வீட்டுல வந்து விழுது. அதாவது உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு